வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய அரசின் ஒத்துழைப்போடுதான் அனைத்து திட்டங்களையும் தாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். மத்திய அரசின் ஒத்துழைப்பு நிச்சயம் தேவை. ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியில் வங்கிக் கணக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக பிரபல வங்கிகளின் பெயரில் வாட்ஸ்அப்பில் வரும் போலி லிங்குகளுடன் கூடிய மெசேஜை யாரும் நம்ப வேண்டாம். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. புதுவையில் கடந்த பிப்ரவரி மாதம் 3 வாலிபர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் குண்டாஸ் சட்டம் பாய்ந்தது. மத்திய அரசின் ஒத்துழைப்போடுதான் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தி வருகிறோம். மத்திய அரசின் ஒத்துழைப்பு நிச்சயம் தேவை என்றும் பட்டியலின மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டம் 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் 2.0 மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலை அரங்கத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 16% ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் முழுமையான நிதியை பெற்று நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 16% சிறப்பு கூறு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதி முழுவதுமாக செலவிடப்படுகிறது. புதுச்சேரியின் வளர்ச்சியில் உங்களின் பங்கு அதிகம் உள்ளது. பட்டியலின மக்களுக்கு கல்வீடு கட்டும் திட்டம் 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், பிரதமர் கல்வீடு கட்டும் திட்டத்துடன் இணைந்து இந்த நிதி வழங்கப்படுகிறது என்றும், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை தனியார் பள்ளிகளில் படிக்கும் பட்டியலின மாணவர்களுக்கு அந்த பள்ளிகள் கேட்கும் கட்டணத்தை அரசு முழுவதுமாக செலுத்தும் என்ற முதலமைச்சர் ரங்கசாமி, மருத்துவம் போன்று 10% இடஒதுக்கீடு அனைத்து படிப்புகளிலும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். மேலும் பிரதமர் கூறியது போன்று பெஸ்ட் புதுச்சேரிக்கான அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்தது? ஏதேனும் ஒரு வாய்க்கால் கட்டிடம் கட்ட முடிந்ததா? இந்த ஊரில்தான் நானும் சுற்றி வந்தேன். எனக்கு எங்கும் கட்டியது போல் தெரியவில்லை. மத்திய அரசின் நிதி உதவியுடன் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம். மாநிலம் வளர்ச்சி பெற்று வருகிறது. புதுச்சேரியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிதான் அரசின் எண்ணம். இவரால் எப்படி திட்டங்களை செயல்படுத்த முடிகிறது என்று மத்திய அரசின் ஒத்துழைப்போடுதான் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் ஒத்துழைப்பு நிச்சயம் தேவை என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக பிரபல வங்கிகளின் பெயரில் வாட்ஸ்அப்பில் வரும் போலி லிங்குகளுடன் கூடிய மெசேஜை யாரும் நம்ப வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு அவர்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தற்பொழுது பல்வேறு வங்கிகளின் பெயர்களில் குறுஞ்செய்தி வருகிறது. அதில் தங்களின் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக தெரிவித்து அதனுடன் போலி ஆப் லிங்குடன் கூடிய குறுஞ்செய்தி தொடர்ந்து வந்து கொண்டுள்ளது. அது இணையவழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும். அதை யாரும் நம்ப வேண்டாம். மேலும் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் லிங்கை கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் ஹேக் செய்து உங்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை இணையவழி குற்றவாளிகள் திருடி விடுவார்கள். எனவே இதுபோன்று சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம். பண பரிவர்த்தனை, வங்கி கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என்றும், மேலும் இணையவழி சம்பந்தமான புகார் மற்றும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள 193004132276 மற்றும் 9489205246 எண்களில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளவும் என ஆய்வாளர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் சிட்டி யூனியன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்தியன் பேங்க், எஸ்பிஐ பேங்க் போன்ற மற்ற பேங்க் போல ஒரு லிங்க் மற்ற வாட்ஸ்அப் குரூப்ல பரவி இருக்குது. அதுல என்னன்னா, உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் செய்யப்படும், அதனால நீங்க அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஏபிகே ஃபைல் லிங்க் சுத்தி இருக்குது. அதை நம்ம டச் பண்ணி நம்ம டேட்டாஸ்லாம் கொடுத்தா சைபர் குற்றவாளியால் உருவாக்கப்பட்ட அந்த ஏபிகே ஃபைல்னால நம்ம பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க. அது இல்லாம நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஹேக் ஆயிடும்.
அது இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மட்டும் ஹேக் ஆகாம நம்மளோட குரூப்ல இருக்கிற மற்றவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பும் ஹேக் ஆயிடும். அவங்களும் அது மாதிரி டேட்டாஸ் கொடுத்து பணத்தை எழுதுவாங்க. அதே மாதிரி வந்து ஏபிகே ஃபைல் வந்தா, பேங்க் பேர் சொல்லி ஏபிகே ஃபைல் வந்தா யாருமே தொட வேணாம்னு சொல்லிட்டோம். அது அப்படியே தெரியாம டச் பண்ணிட்டாலும் அது கேட்கிற டேட்டாஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு, அப்படி யாருன்னா அதுல பாதிக்கப்பட்டா உடனடியாக வந்து புதுச்சேரி சைபர் கிரைமை அணுக முடியும். புதுச்சேரி சைபர் கிரைம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி மாதம் 3 வாலிபர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர் மீது மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி குண்டாஸ் சட்டம் பாய்ந்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் முன் விரோதம் காரணமாக பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரசி, அவரது நண்பர்கள் தேவா, ஆதி என 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபல ரவுடிகளான சங்கர், சத்யா சகோதரர்கள் உட்பட 11 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கடந்த 4 மாதங்களாக சிறையில் உள்ள நிலையில் பிரபல ரவுடி சத்யா உட்பட அவரது கூட்டாளிகள் அனைவரும் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வர நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் 6 கொலை உட்பட 20 வழக்குகள் உள்ள பிரபல ரவுடி சத்யாவை பிணையில் வெளியே விட்டால் பொது அமைதி, சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதிக்கப்படும் என பெரியகடை போலீசார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்திருந்தனர். அதன்படி ரவுடி சத்யாவை 1 வருட காலத்திற்கு குண்டாஸ் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிரடியாக உத்தரவிட்டார். மேலும் இந்த குண்டாஸ் ஆணையை சிறையில் உள்ள சத்யாவிற்கு போலீசார் வழங்கினர். புதுச்சேரியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கொடிய விஷமுடைய சுமார் 5 அடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். புதுச்சேரி லாம்பர்ட் சரவணன் நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளது. இதற்காக அங்கு சுத்தம் செய்துள்ளனர். அப்போது கொடிய விஷமுடைய சுமார் 5 அடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு புதர் பகுதியிலிருந்து வெளியே வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன், வேலாயுதம் ஆகியோர் அங்கு விரைந்து வந்து கண்ணாடி விரியன் பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு சென்று வனப்பகுதியில் விட்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் மதர் குளோரி நீட் அகாடமியின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 50% சலுகையுடன் 1 வருட நீட் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள மதர் குளோரி நீட் அகாடமியின் 15வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 1 வருட நீட் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முழுவதும் நீட் தேர்வு பயிற்சி மூலம் பல்வேறு மாணவர்களை மருத்துவர்களாக வெற்றியடையச் செய்த மிகவும் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமி தனது 15ஆம் ஆண்டு துவக்க விழாவில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துள்ளது. அதன்படி பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் மருத்துவ கனவை நிஜமாக்கிட தலை சிறந்த ஆசிரியர்களை கொண்டு நீட் சிறப்பு பயிற்சி அளிக்கும் இந்த நிறுவனம் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு பயிற்சிக்கு 50% கட்டண சலுகையுடன் சேர்க்கையை துவங்கியுள்ளது. இந்த வருடத்திற்கான நீட் தேர்வு பயிற்சி துவக்க விழாவில் மாணவர்களுக்கு மதர் குளோரி கோச்சிங் சென்டர் தாளாளர் அந்துவான் பிரபு மாணவர்களுக்கு நீட் பயிற்சிக்கான விழிப்புணர்வை வழங்கினார். மேலும் இந்த ஆண்டு நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது, அதிக மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற எதுபோன்ற யுக்திகளை கையாள்வது என்பது குறித்து ஆலோசனை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதர் குளோரியின் இயக்குனர் ராபர்ட் கிளை மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். குருவிநத்தம், சோரியாங்குப்பம், பாகூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக நிலவும் தொடர் மின்வெட்டை கண்டித்து சீரான மின்சாரம் அனைத்து பகுதியிலும் விநியோகிக்க கோரி மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி குருவிநத்தம், சோரியாங்குப்பம், பாகூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக நிலவும் தொடர் மின்வெட்டை கண்டித்தும் சீரான மின்சாரம் அனைத்து பகுதியிலும் விநியோகிக்க கோரியும் பாகூர் காட்டுக்குப்பம் உதவி பொறியாளர் திரு சக்திவேல் மற்றும் பாகூர் இளநிலை பொறியாளர் திரு திருவேங்கடம் ஆகியோரிடம் கூட்டாக மனு கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்சன், வெங்கடாச்சலம், பாக்யா, சுரேஷ் ராஜா, செல்வராசு, முருகையன், தமிழினியன், அரிதாஸ், வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை,
அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் 39ஆம் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் பெருமாளுக்கு காலை திருமஞ்சனம் நடைபெற்று இரவு அம்ச வாகனம், சேஷ வாகனம், தங்க கருட சேவை, சிம்ம வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவை நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பெருந்தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரானது மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். கடல் அரிப்பால் ஈடன் கடற்கரை சேதமடைந்துள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் சின்ன வீராம்பட்டினம் மீனவ கிராமம் உள்ளது. அந்த பகுதியில் நீண்ட மணல் பரப்பு கொண்ட கடற்கரை உள்ளது. இந்த கடற்கரைக்கு சர்வதேச அளவில் நீலக்கொடி கடற்கரை என சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சின்ன வீராம்பட்டினம் கடற்கரையை ஈடன் கடற்கரை என்றும் அழைத்து வருகின்றனர். இந்த கடற்கரையில் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சுத்தமான குடிநீர், கழிவறை, குளியலறை, உடைமாற்றும் அறை, மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடு, பார்க்கிங் வசதி உள்ளிட்டவை செய்யப்பட்டுள்ளது. கடற்கரை முழுவதும் பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக மாற்றப்பட்டுள்ளது. கடலின் அழகை ரசிக்கும் வகையில் கண்காணிப்பு கோபுரமும் அமைக்கப்பட்டுள்ளது.
பல்வேறு வசதிகள் உள்ளதால் இந்த கடற்கரையில் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் தற்போது கடல் சீற்றம் காரணமாக சின்னவீராம்பட்டினம் கடற்கரையில் மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கோபுரம், குடில்கள் சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது. நினைவுச் சின்னமும் சேதமடைந்து சின்னாபின்னமாகி உள்ளது. இதனால் அந்த பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் அதன் அருகே சென்று கடலில் இறங்கி குளித்து வருகின்றனர். இதனால் ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளது. எனவே விபரீதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்பு சுற்றுலாத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரெஞ்சு பண்பாட்டின் தாக்கம் கொண்ட புதுச்சேரியில் ஆண்டு முழுவதும் அனைத்து மொழிகளின் படங்கள், விளம்பரங்களின் படப்பிடிப்புகள் நடத்தப்படுகின்றன. புதுச்சேரியில் நடத்தப்படும் படப்பிடிப்புகளில் பங்கேற்கும் சினிமா நட்சத்திரங்களுக்காக சொகுசு வசதிகள் கொண்ட கேரவன்கள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த கேரவன்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வேன்களை தனி சாலை வரி கட்டமைப்பில் கொண்டு வந்து புதுவை போக்குவரத்து துறை வரி விதித்துள்ளது. பொது சேவை ஒப்பந்தம் போக்குவரத்து என்ற அடிப்படையில் இயக்கப்படும் கேரவன், கேம்பர் வேன்கள், கேரவனில் இருக்கும் அனைத்து வசதிகளும் இதில் இருக்கும். இவை அனைத்தும் இந்த சாலை வரி கட்டமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. புதுவை மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட இலகு மற்றும் நடுத்தர கேரவன், கேம்பர் வாகனங்களுக்கு ஆண்டு வாரியாக 32,000, கனரக வாகனங்களுக்கு ஆண்டு வாரியாக 48,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட பிற மாநிலங்களில் இருந்து வரும் கேரவன், கேம்பர் வேன்கள் தற்காலிக வரி கட்ட வேண்டும். இலகு, நடுத்தர கேரவன், கேம்பர் வேன்கள் 3 நாட்கள் சினிமா, விளம்பர ஷூட்டிங் எடுக்க ரூபாய் 860, கனரக வாகனங்கள் ரூபாய் 1340 சாலை வரி செலுத்த அனுமதி பெற வேண்டும். 7 நாட்களுக்கு இலகு, நடுத்தர ரக வாகனங்களுக்கு ரூபாய் 1800, கனரக வாகனங்களுக்கு ரூபாய் 2800 எனவும், 30 நாட்களுக்கு இலகு, நடுத்தர ரக வாகனங்களுக்கு ரூபாய் 4200, கனரக வாகனங்களுக்கு ரூபாய் 8800 எனவும் வரி செலுத்த வேண்டும் என மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. டிரைவருக்கு 2 பேட்டாக்களும் அந்த கிளீனருக்கும் வண்டியை க்ளீன் பண்ண அதுக்கு திரவங்கள் சென்ட்டு எல்லாம் பண்ண அது ஒரு 500 செலவாகுது. இது எல்லாம் செய்து அவங்கள ரூமு கொடுத்து அனுப்புறதுக்கு அங்கேருந்து கேரவனை வர வச்சு இவ்வளோ செலவாகுது. இப்போ வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 10,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு டேக்ஸ் கட்டினா. ஆனால் நம்ம ஊரில் இப்போ 32,000 ரூபா ஆக்கிட்டாங்க. யாரும் கேரவன் இங்கே பாண்டிச்சேரிக்குள்ளே வர போகிறது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி இருந்தும் பெரிய பெரிய நடிகர்களை நாங்கள் கேரவன் இங்கே வேண்டுதான்னு சொல்லி வர வைக்கிறோம். இங்கே படப்பிடிப்பு நடத்தி நல்ல பாண்டிச்சேரியை சுற்றுலாத்தலமாக அழகாக இருக்கிறது. அழகான ஃப்ரெஞ்சு சீட்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து சந்தோஷமாக போகிறாங்க. வருங்காலங்களில் இந்த மாதிரி ஏற்றினால் நம்ம இவருக்கு சுற்றுலாத்தலத்துக்கு படப்பிடிப்பும் வராது. இந்த மாதிரி கேரவனுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்வர் ஐயாவும் போக்குவரத்து கேட்டுக்கொள்கிறேன், இந்த வரியை குறைத்து தருமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இது நான் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் அனைவரும் கண்டிப்பாக முதல்வரை சந்தித்து இதை கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சிநகர் 1, 2 மெயின் ரோடுக்கு இடைப்பட்ட 7வது மற்றும் 8வது குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் ரூபாய் 19,48,000 செலவில் நகராட்சியின் மூலம் அமைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இதனை பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாகச கடற்பயணம் செய்த வீராங்கனைக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினர். தேசிய கொடியை ஏந்தியவாறு ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். இந்திய கடற்படையின் நபிகா சாகர் பரிக்ரமா 2 கடற்பயணத்தின் கீழ் புதுச்சேரியைச் சேர்ந்த ரூபா அழகிரிசாமி மற்றும் கேரளாவின் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த தில்லானா இணைந்து INSV தாரணி என்ற கப்பலில் கடந்த 8 மாதங்களில் சுமார் 25,400 நாட்டிக்கல் மைல் தூரம் பயணித்து சாதனை செய்தனர். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி கோவாவில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடுமையான வானிலை மற்றும் ஆபத்தான கடல் அலைகளை சமாளித்து
4 கண்டங்கள் 3 பெருங்கடல்களை வீராங்கனைகள் கடந்து சாதனை படைத்துள்ளனர். கடற்பயணத்தின் போது வீராங்கனைகள் ஆஸ்திரேலியாவின் பிரமின்டில், நியூசிலாந்து நாட்டில் லில் டேல்டன், பாக்கலாம் தீவுகளின் போல்ட் ஸ்டான்லி மற்றும் தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுன் ஆகிய துறைமுகங்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். மேலும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தோர், பள்ளி மாணவர்கள், கடற்படை அதிகாரி மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு பேசினர். மேற்கு ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்தில் வீராங்கனைகளை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பாராட்டினர். கடற்பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திரும்பிய ரூபா அழகிரிசாமியை வரவேற்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் பூர்ணாங்குப்பம் சந்திப்பில் நடைபெற்றது. தேசிய கொடி ஏந்தி திறந்த காரில் 1 கிலோமீட்டர் தூரம் வீராங்கனை ரூபாவுக்கு அணிவகுப்பு வழங்கப்பட்டது. இதில் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஊர் பிரமுகர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பட்டாசுகளை வெடித்து மாலை அணிவித்து வரவேற்பு வழங்கினர். புதுச்சேரியில் மது போதையில் மினி லோடு வேனை கிளீனர் ஓட்டியபோது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி இழுத்துச் சென்று கடைக்குள்ளே புகுந்து விபத்தை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் குறித்த பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தற்போது விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் உரிமையாளர் மிரட்டும் தொனியில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டுள்ளது வைரலாகி வருகிறது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சஞ்சய். இவர் சொந்தமாக மினி லோடு வேன் வைத்துள்ளார். இதனிடையே சஞ்சய் தனது வேனில் கடந்த 6ஆம் தேதி காலை வேலூரில் இருந்து புதுச்சேரிக்கு பழங்களை ஏற்றி அனுப்பியுள்ளார். மினி வேனை வேலூரைச் சேர்ந்த பூபதி என்பவர் ஓட்டி வந்தார். அவருடன் 17 வயது கிளீனர் புதுச்சேரி வந்தனர். தொடர்ந்து பழங்களை காந்தி வீதியில் உள்ள மார்க்கெட்டில் இறக்கி வைத்தவர்கள் அருகே இருந்த மதுபான கடையில் இருவரும் மது அருந்தி உள்ளனர். பின்னர் கிளீனரை வாகனத்தில் அமர சொல்லிவிட்டு பூபதி இறக்குமதி செய்த பழங்களுக்கான பணத்தை வாங்க மார்க்கெட்டிற்குள் சென்றுள்ளார். இந்த நிலையில் நெரிசல் மிக்க மகாத்மா காந்தி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மினி லோட் வேனை சற்று தள்ளி நிறுத்துமாறு அங்கிருந்த கடை வைத்திருப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். போதிய அனுபவம் இல்லாத கிளீனர் வாகனத்தை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் எதிரே வந்த இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதி வாகனத்துடன் தரதரவென சாலையில் இழுத்து கொண்டு சென்று அங்கிருந்த அரிசி கடைக்குள் லோடு வேன் புகுந்தது. இதில் இருசக்கர வாகன ஓட்டியான முனுசாமிக்கு தாடை, கை, கால்களில் முறிவும், அரிசி கடை உரிமையாளர் பெருமாளுக்கு பலத்த காயமும், சாலையில் நடந்து சென்ற ராஜேந்திரனுக்கு சிறிது காயமும் ஏற்பட்டது. இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த கிழக்கு போக்குவரத்து போலீசார் கிளீனர் சிறாரையும் ஓட்டுநர் பூபதி ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை செய்ததில் கிளீனர் மது போதையில் இருப்பதும் ஓட்டுநர் பூபதியிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதும் தெரியவர வாகன உரிமையாளரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் இந்த விபத்து தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தற்போது வாகனத்தின் உரிமையாளர் சஞ்சய் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போக்குவரத்து காவல்துறை உள்ளிட்ட அனைவரையும் மிரட்டும் தொனியில் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டுள்ளார். இது தற்பொழுது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. அபயம் தொண்டு நிறுவன மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கடந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக அபயம் தொண்டு நிறுவனம் இயங்கி வருகிறது. இது வறுமையுற்ற பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு தொண்டு நிறுவனமாகும். இதன் நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவர்களது மேம்பாட்டு பணியில் தொடர்ந்து பணியாற்றி அவர்களுக்கு கல்வி உதவி செய்து வருகிறார். அபயம் தொண்டு நிறுவனத்தில் பதிவு செய்துள்ள 240 மாணவர்களுக்கும் அவர்களுக்கு கல்வி பயில்வதற்கு தேவையான புத்தகப்பை, சுவடிகள், எழுது பொருட்கள் போன்றவற்றை அபயம் தொண்டு நிறுவனத்தில் நடைபெற்ற விழாவில் முனைவர் சுந்தரமுருகன், பக்ரைன் நாட்டில் பணியாற்றும் பொறியாளர் முத்துராமன், புதுவை பல்கலைக்கழகத்தின் மேனாள் பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம், தொழில் முனைவர் சேகர், ஆயுர்வேத சித்த மருத்துவர் சீதா லட்சுமி, செஞ்சி ஆசிரியை ஜீவா ஜாக்லின், தமிழ் மாமணி கவிஞர் உசேன் மற்றும் ஹோப் நிறுவனத்தின் இயக்குனர் விக்டர் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கி மாணவர்களை வாழ்த்தினர். விழாவின் நிறைவாக நன்றியுரையாற்றிய அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் சுந்தரமுருகன் இந்த விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் சுவடிகள், புத்தகப்பை, எழுது பொருட்கள் வாங்குவதற்கு நிதி உதவி செய்த நண்பர்கள், சுந்தரமுருகன் மாணவர்கள் மற்றும் சமூக அக்கறை கொண்ட மாமனிதர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். மீண்டும் முதன்மை செய்திகள்.
மத்திய அரசின் ஒத்துழைப்போடுதான் அனைத்து திட்டங்களையும் தாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். மத்திய அரசின் ஒத்துழைப்பு நிச்சயம் தேவை. ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரியில் வங்கிக் கணக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக பிரபல வங்கிகளின் பெயரில் வாட்ஸ்அப்பில் வரும் போலி லிங்குகளுடன் கூடிய மெசேஜை யாரும் நம்ப வேண்டாம். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. புதுவையில் கடந்த பிப்ரவரி மாதம் 3 வாலிபர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் குண்டாஸ் சட்டம் பாய்ந்தது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.